வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 125cc ஸ்கூட்டர்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் டே டு டே யூசேஜ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் ஃபேமிலி பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரியான ப்ராக்டிக்கலான ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோவை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவுடைய டெஸ்டினி 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அப்பியரன்ஸ், ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்கில் உங்களுடைய ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் தேர்றீங்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி வந்து இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது கொஞ்சம் நல்ல ஒரு பல்கியாக, கொஞ்சம் யூனிக்காக, ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் டோன் சொல்லலாம். நம்மளுக்கு ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட் இருக்குது. ஃபுட்போர்ட் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவுட் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டர் ஸ்டோரேஜ் மட்டும் ஒரு 18 லிட்டர்ஸ் தான் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். மற்றபடின்னு பார்க்கும்போது ஃபேமிலிக்கு ரியலி ஏற்ற மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 124.6cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 9 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ரியலி மைலேஜில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது. பின்னாடி இந்த ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 115 kg, சீட் 770 mm கிட்ட வரைக்கும் வருது. ஷார்ட் ரைடர்ஸுக்கு ஓரளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு சீட் 8ன்றது இருக்கும். வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 99,000லேருந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,09,000 உள்ளே முடியுதுன்றப்ப ப்ரைஸிங்லேயும் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்து வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவுடைய ஆக்டிவா 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இந்த ஒரு 125cc ஃபேமிலி கம்யூட்மெண்ட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், அது கூட ஒரு சூப்பர் டியூரபிளான ஒரு பில்ட் குவாலிட்டியோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரிலி இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட்டோட கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ன்றதுனால நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கிறப்ப கூட நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றதுனால ஓகேவான ஒரு ரோட் அப்பியரன்ஸோட இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃபுட்போர்டோட அந்த ஒரு குவாலிட்டிலையும் சரி, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ்னஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் 18 லிட்டர்ஸ். அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு டிஎஃப்டி ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன் மாதிரியான நிறைய விஷயங்கள்ன்றது இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 123.92cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.3 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர்ன்றதும் இருக்குது. அது இல்லாமல் மைலேஜ்லையும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சிலும் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்கும். பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்துடுது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 107 kg, சீட் ஹைட்டு 765 தான் இருக்கிறதுல. நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட்டு இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்கிறது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,11,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,17,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம யமாவோடைய ஃபிசினோ 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு பயங்கர கிளாஸி அண்ட் ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு டிசைனோட ப்ளஸ் ஒரு சூப்பரான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுலேயும் குறிப்பாக இதோட பேசிக் வேரியண்ட்டுன்னு பார்த்தோன்னா கம்பேரிவ் டு தி அதர் 125cc பேசிக் வேரியண்ட்டுன்னு பார்க்கும்போது ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஏன்னா கம்மியாக இருக்கும் ப்ரைஸிங். ஆமாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதில் உங்களுக்கு குறைன்றது கிடையாது. பட் என்ன ஒன்று ஃபுல்லாக பிளாஸ்டிக் பில்டு அது மட்டும்தான்
மட்டும்தான் விஷயம். பில்டு குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே ஓகே தான். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின். அது இல்லாமல் இதில் வந்து அந்த ஒரு ஹைப்ரிட்ன்ற ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல் ஹைப்ரிட் கிடையாது, மைல்டு ஹைப்ரிட்ன்ற மாதிரி ஒரு லைட் ஹைப்ரிட் சிஸ்டத்தை இதில் இந்த ஒரு இன்ஜினில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கனால உங்களுக்கு பவரும் கிடைக்கும். அட் த சேம் டைமில் நல்ல ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.4 bhp பவரும் 10.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 49 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு ஜஸ்ட் 99 kgs தான். இருக்கிறதுலே நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். ஹேண்டலிங் உங்களுக்கு ரியலி ஈஸியாகவே இருக்கும். சீட் ஹைட் மட்டும் 780 mm, ஸ்லைட்லி அதிகம், பட் இருந்தாலும் ரொம்பலாம் அதிகம் கிடையாது, ஓகேவான ஒரு ரேஞ்சிலே இருக்குன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸும் சரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு 21 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதோடைய டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட் வரீங்கிறப்ப அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 97,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங்கும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றதை வச்சிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஆக்சஸ் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் வச்சுங்களேன், எனக்கு வந்து ஹோண்டாவுடைய அந்த ஒரு ரிஃபைண்டான அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியும் வேணும், சூப்பர் ஸ்மூத்தான அந்த நல்ல மைலேஜ் தரக்கூடிய யமாவோட இன்ஜினும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனரோட அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப அந்த ஒரு ரெட்ரோ ஓரியன்ட் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு சுசுகின்றது டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது இல்லாமல் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷும் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சீட்டிங் ஸ்பேஸும் சரி, ஃபுட்போர்டும் சரி, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு க்ளவுட் பாக்ஸும் சரி. அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.4 லிட்டர்ஸ்க்கான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்ன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு ஸ்பேசினஸோடையும் நல்ல ஒரு குவாலிட்டியோடையும் கொடுத்துருக்காங்க நம்ம சுசுகி. அதுக்கு எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 124cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.3 bhp பவரும் 10.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறப்ப நிச்சயம் இதை விடையும் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட எதிர்பார்க்கலாம். அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிள் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ரிஃபைண்டான இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நல்லா ஸ்மூத்னஸாக இருக்கும், ஓட்டும் போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் வந்து ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட் 773 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,04,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,23,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப்பில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இங்கிலீஷ் மாதிரி விஷயங்கள் வரும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 ஆமாங்க. அப்போ இப்போ எப்போதுமே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஃபேமிலிக்குன்னு வரும்போது நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர்னா அது நிச்சயம் நம்ம சுசுகியோட ஜூபிட்டர் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 தான். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான ஒரு ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் டிசைன். பட் ஆனால் இதோடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தோன்னா இதோடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி. ஆமாம், உங்களுக்கு சீட்டிங் ஸ்பேஸ்லையும் சரி, ஃபுட்போர்ட் ஸ்பேஸ்லையும் சரி, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க க்ளவுட் பாக்ஸ் ஸ்பேஸ்லையும் சரி, இது வரைக்கும் பார்த்த எல்லா ஸ்கூட்டர்ஸோடையும் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் செக்மெண்ட் லீடிங்காக 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ், 2 ஹெல்மெட் இல்லைனா உங்களால் ஒரு முழு பேக் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு கேரி பண்ணுற மாதிரி சூப்பரான ரேஞ்சில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து ரொம்பவே இந்த வெஹிக்கிளை வந்து ஈஸி அண்ட் ஆக்சசபிளாக வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.04 bhp and 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். நல்ல ஒரு பவர் இருக்குது ரியலி. 95 km வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 48 வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணுறப்போ 45 to 50 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே டோட்டல் வெயிட் 108 kg, சீட் ஹைட் 765 mm கிட்ட வரைக்கும் வருது.
வருது. ஆக மொத்தத்தில் வண்டி அரௌண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் 1,01,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,11,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுக்கோம். இந்த டாப் 5ல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.